ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடிலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷத்திலே 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷம் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த நாள் வரை நாம் இயேசு ஏன் நமக்காக மரித்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றிலிருந்து சின்லெஸ் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பாவம் இல்லாமல் இயேசு வாழ்ந்தார் என்பது சுவிசேஷத்தின் ஒரு சாராம்சம். பாவம் இல்லாமல் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை குறித்து நாம் அடுத்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஏனெனில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாய் இருக்கிறான். அதாவது ரிஃப்ளெக்டிங் கிரைஸ்ட், ரிசம்பிளிங் கிரைஸ்ட், அதுதான் த லைஃப் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அதனால் இன்றையிலிருந்து நாம் இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த நாட்கள் வரை நாம் கிறிஸ்துவை ஆண்டவராக வைத்திருக்கிறோமா என்பதை குறித்து தியானித்தோம். இன்றிலிருந்து கிறிஸ்துவினுடைய இந்த உலக வாழ்க்கையிலே, அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த காலத்தில் அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன, மெதுவாக ஒன்றன் ஒன்றாக நாம் தியானிக்க போகிறோம். இன்று முதலாவதாக அவருடைய பிறப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதை குறித்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தியானித்திருந்தாலும் இன்று வேறு ஒரு கோணத்தில் அதை ஒரு சில காரியத்தை நான் காட்ட முயற்சிக்கிறேன். இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் பிறந்த ஒரே குழந்தை அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதை நம்மளால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியவே முடியாது. ஏன்னா என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. நம்ம கர்ப்பத்திலிருந்து வரும் பொழுதே பாவத்தில் தான் வருகிறோம். ஏனெனில் நீங்களும் நானும் ஆதாமுடைய வித்தாக இருக்கிறோம். ஆனால் இயேசுடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்படின்னா இந்த உலகத்திலேயே பிறந்த எவனும் பரிசுத்தவானே கிடையாது. முதல் குழந்தை இந்த உலகத்தில் பிறந்தது, அந்த முதல் குழந்தை காயின். அந்த காயினும் பாவத்தின் சாயலால் தான் அவன் பிறந்தானே தவிர பாவம் இல்லாதவனாக இந்த உலகத்தில் எந்த குழந்தையுமே பிறக்கலை. அப்படி பிறந்த குழந்தை இயேசு கிறிஸ்து தான். ஆதாம் பாவம் இல்லாமல் சிருஷ்டிக்கப்பட்டான், அவன் பிறக்கலை. ஆனால் இயேசு 2ஆம் ஆதாம் அல்லது கடைசி ஆதாமாகிய இயேசு பாவம் இல்லாமல் அவர் பிறந்தார். பிறப்பிலேயே அவருக்கு பாவம் இல்லை. நம்மளால் அதை பின்பற்ற முடியாதுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை தொடர்ந்து, அதை தவிர்த்து மீதி இருக்கிற அவருடைய கேரக்டர் ஆஸ் அ ஹியூமன், ஒரு மனிதனாக அவருடைய நடத்தை எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அதை பின்பற்ற முயற்சிக்க வேண்டும். முதலாவது ஒரு காரியம், இயேசு சிறுவனாயிருந்த பொழுது நடந்த ஒரு காரியம். லூக்கா 2வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து நம்ம அதை பார்க்கலாம். நமக்கு தெரியும், பஸ்கா பண்டிகைக்கு வருஷம் எருசலேமுக்கு போவாங்க. அப்போ இயேசுவுக்கு 12 வயது. பண்டிகையின் முறைமையின்படி எருசலேமுக்கு போகிறாங்க. பண்டிகை நாட்கள் முடிந்த உடனே திரும்பி வராங்க. ஆனால் திரும்பி வரும்பொழுது ஏறக்குறைய ஒரு நாள் பிரயாணத்தை முடித்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இயேசுவை காணும். இப்போ இயேசுவை எல்லா பக்கம் தேடுறாங்க. தேடிக்கிட்டே திரும்பி ஏறக்குறைய 3 நாள் ஆயிடுச்சு. திரும்பி எங்கே வந்துட்டாங்கன்னா தேவாலயத்துக்கு வராங்க. வந்தால் அங்கே இயேசு என்ன பண்ணிட்டு, இயேசு என்கிற அந்த சிறுவன், 12 வயது சிறுவன், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும். இது கூட ஓகே, கேட்கறது ஓகே, கேட்டுட்டு இருக்கார், நல்ல பையன், ஒரு கீழ்ப்படுதலான பையன் பார்த்துக்கலாம். அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர்களை வினாவவும் அப்படின்னா போதகர்கள், மூப்பர்கள், அதாவது ரபீஸ் அப்படிங்கக்கூடிய அவர்கள்ட்ட கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சிறுவன் அங்கே வளர்ந்திருந்தான். என்ன சொல்லப்போனால், அந்த 12 வயது என்பது அந்த யூத முறைமையின்படி த ஏஜ் ஃபார் பிகமிங் எ சன் ஆஃப் த லா, அதாவது அந்த பிரமாணங்களை அதை கற்றுத் தேர்வதற்கான வயது அது. அப்போது அந்த நேரத்தில் அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய, அப்போ 12 வயதிலேயே அவருக்கு எல்லா காரியங்களும் புரிந்திருந்தது. 12 வயதிலே அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஞானமும் இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், உடனே 12 வயசுல ஊழியத்துக்கு வரல. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சால் ஊழியத்துக்கு வந்துடலாம், எங்கள் அளவுக்கு வந்துட்டோம், சிறுவனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. 12 வயதிலே அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தது. போதகர் நடுவில் உட்கார்ந்துருக்கிறாரு, தேவாலயத்தில் இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் பிதா தனக்கு கொடுத்த பணி அவருக்கு தெரியுது. என்னை வேற எங்கேயும் தேடாதீங்க, இதுக்கு தான் நான் வந்தேங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எதுக்கு வந்தோன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் அந்த வந்த இடத்துல சரியாக போய் இருக்கவும் செய்கிறாரு. போதகர்கள் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஊழியத்தை அப்போ தொடங்கலை. ஆனால் நம்ம இன்னைக்கு
அதெல்லாம் மறந்துட்டோம். சரி, அதோட அது வேண்டாம். அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லூக்கா 2வது அதிகாரம் 51ஆம் வசனம். இப்போ என்ன நடக்கும்? இவங்க அம்மாலாம் வருவாங்க, வந்து பார்த்துருப்பாங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய ஆட்கள் மத்தியிலலாம் பேசிகிட்டு இருக்கிற, நீ தச்சனுடைய பிள்ளை மாதிரி பேசலையப்பா, நீ ஏதோ ஒரு ரபியோடைய பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்கிறியே, அவங்களெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறியே, நீ பெரிய ஆளுப்பா அப்படின்னு. ஓகே ஓகே, இருக்கட்டும் அப்படின்னு அவர் அங்கே ரொம்ப சாதாரணமாக சொன்ன, கெத்து காட்டல. இல்லை என்ன பார்த்தீங்களா, விட்டுட்டு போயிட்டீங்க நீங்கள் பாட்டுங்க அப்படின்னு இல்லை. ஆனால் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் ஊருக்கு போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். 51ஆம் வசனம் சொல்லுது, அவர்களுடைய கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். இதோட வசனம் முடியலை. லூக்கா இன்னொரு காரியத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அடுத்த 18 வருடங்கள். இவ்வளோ பெரிய ஆளாக இருந்த உடனே தனக்கு ஞானம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு வாழ்க்கை, அங்கே தன்னை விருத்தி அடையாத ஒரு வாழ்க்கை இல்லை மற்றவர்கள் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை. தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படிந்து இருந்ததோட மாத்திரமல்ல, அடுத்து 18 வருடம் இயேசு என்ன செய்தார்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு லூக்கா கொடுக்கிற பதில் என்ன அப்படின்னா, அந்த 18 வருஷம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? he is growing in his wisdom and still under his parents. அவங்க அப்பா அம்மா கீழே தான் இருக்கிறாரு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஞானத்தில் விருத்தி அடைகிறாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட தேவ கிருபையில் விருத்தி அடைகிறாரு, மனுஷர் தயவுல விருத்தி அடைகிறாரு. இன்னும் சொல்ல போனால் அவர் வளர்த்தியில் அந்த எல்லா வகையிலையும் அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதன் இந்த இடத்துல இருந்தால் தன்னை எப்படி ஊழியத்துக்காக ஆயத்தப்படுத்துவானோ, ஏறக்குறைய அந்த 18 வருடங்கள் தன்னை ஆயத்தப்படுத்துகிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். நம்ம தெரிஞ்சா போதும் ஊழியம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம். ஆனால் இங்கே ஆயத்தப்படுத்துகிற அதோட மாத்திரமல்ல, லூக்கா 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் முதலாக யோவான் ஸ்நானனை சந்திக்க வருகிறார். அப்போ சந்திக்க வரும்பொழுது அங்கே நடக்கிற ஒரு காரியம், அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது லூக்கா இப்படி எழுதுகிறார் 23வது வசனத்தில், அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவர் ஆனார். அப்போ இதுவரைக்கும் என்ன கற்றுக்கலாம்? ஒபீடியன்ட் சைல்டு, அவன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவர். ஹம்பிள்டு சைல்டு அண்ட் ஹம்பிள்டு அடல்ட். ஏன்னா அவர் தன்னைத்தானே விருத்தி அடைந்தவராக இருந்தும் அது வரைக்கும் அவங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் மனிதனாக மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்து, ரொம்ப முக்கியம் அது. தான் படைத்த மேரிக்கும் மரியாளுக்கும் தான் படைத்த யோசேப்புக்கும் தேவன் கீழ்ப்படிந்து இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். புரிகிறக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அவர் கீழ்ப்படிந்து இருந்தார், ஹம்புளாக இருந்தார். அதையும் தாண்டி 3வது, he is growing in wisdom, ஞானத்தில் தன்னை விருத்தி அடைகிறவராக இருந்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் நாம் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இதிலிருந்து இயேசுவின் வாழ்விலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்று சொன்னால், முதலாவது கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு அதிகம் தெரிந்திருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு இந்த டெக்னாலஜி அதிகமாக எக்ஸ்போஷரை கொடுத்துருக்கலாம். அப்பா அம்மாவுக்கு தெரியாத நிறைய விஷயம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். டெக்னாலஜியில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் வேதத்தின்படி சத்தியத்தின்படி உங்களுக்கு மேலே அதிகாரம் உள்ளவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். நீங்கள் கீழ்ப்படிந்து தான் இருக்கணும். இயேசுவுக்கு அன்னைக்கு லா, அதாவது அன்னைக்கு இருந்த பிரமாணம், அன்னைக்கு இருந்த மேபி பென்டாடூக், அன்னைக்கு இருந்த ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ், இதில் அவருக்கு நிறைய தெரிஞ்சிருந்திருக்கலாம். அவருக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் அவர் அவங்க அப்பா அம்மா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியலைங்கிறது உண்மை. இப்படி எனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலைங்கிறது இவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து தான் இருந்தார். 2வது காரியம், நமக்கு தெரியுங்கிறதுக்காக உடனே ஊழியம் செஞ்சிடலாமா? வயசு முக்கியம் இல்லை பிரதர், தெரிஞ்சால் ஊழியம் செய்யலாமா? அப்படி சிறுவங்களாக இருந்தாலும் தெரிஞ்சிருந்தால் மேடைக்கு ஏற்றிடலாமா? இல்லை நம்ம பிள்ளை போதவருடைய பிள்ளைங்கிறதுக்காக அவனுக்கு கொஞ்சம் தெரியுங்கிறதுக்காக உடனே அவங்கள உயர்த்தி ஊழியக்காரர் ஆக்கிடலாமா? கொஞ்சம் யோசிக்கணும். 18 வருடம் இயேசு தன்னைத்தானே தயார் செய்து கொண்டிருந்ததை நீங்கள் பார்க்கலாம். ஹம்பிள்டு சைல்டு, ஒபீடியன்ட் சைல்டு, ஹம்பிள்டு சைல்டு, 18 வருடம். அதற்கு அடுத்து இந்த 18 வருட காலமும் அவர் என்னவாக இருந்தார் என்றால், தன்னுடைய ஞானத்திலையும் தன்னுடைய தேவ கிருபையிலையும் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். இன்றைக்கி பல முறை நம்ம ஊழியத்துக்கு வரோம், வந்த உடனே ஒரு காலத்தில் வேதத்தை படித்து ஒரு காலத்தில் வேதத்தை போதித்த நாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு தான் தெரியுமே, நாம் போய் பிரசங்கம் பண்ணுறதை அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படி. ஆனால் இயேசு என்ன பண்ணார்னா விருத்தி அடைந்தார். டே பை டே
பெட்டர் எவ்ரிடே, நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி. அவர் வளர்ந்துக்கிட்டே இருந்தார். நாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிப்போம். ஒபீடியன்ட் சைல்டு, ஹம்பிள்டு சைல்டு அண்ட் க்ரோயிங் சைல்டு. நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்போம், தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம், நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி வளருகிறவர்களாக இருப்போம். தேங்கி நிற்கிறவர்களாக இருந்தால், தேங்கி நிற்கிற அந்த தண்ணி குட்டை, அது அது செழிப்புக்கு அறிகுறி அல்ல, அது ஆரோக்கியத்துக்கும் அறிகுறி அல்ல. வளர்கிறவர்களாக இருப்போம். செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பாவம் இல்லாத ஒரு வாழ்வு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து எங்களுக்கு ஒரு மாதிரியை நீங்கள் வைத்து போனீங்க. நாங்களும் உம்மை பின்பற்றி உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி எங்களுக்கு நீங்கள் அறைகூவல் விடுத்தீங்க ஆண்டவரே. உம்மை பின்பற்றுகிற நாங்கள், உம்முடைய சீஷர்கள் என்று சொல்லுகிற நாங்கள், உம்மை போல உம்முடைய பாதச்சுவடுகளை ஆண்டவரே அதில் பாதம் பதித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் சிறுவனாக இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பாடம் ஆண்டவரே, உம்மை போல பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும், ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி ஆண்டவரே அதில் வளர்கிறவர்களாகவும், அதே நேரம் தாழ்மை உள்ளவர்களாகவும் நாங்கள் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.